வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் காஞ்சிபுரத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் வந்து 1026. ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த கோடை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த காலேஜை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் காலேஜ். அதாவது இது நேரடியா அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல்ல இயங்குது. அப்போ இதனால என்ன பெனிஃபிட்? சிம்பிளா சொல்லணும்னா, இங்க நீங்க படிக்கிற சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஏன் உங்களுக்கு கிடைக்க போற டிகிரி சர்டிபிகேட் வரைக்கும் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டில தான் வரும். இதுவே இந்த காலேஜோட தரம், அதோட நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய கேரண்டி இல்லையா? அடுத்ததா அட்மிஷன்ஸ். இங்க இருக்கிற எல்லா சீட்டுமே 100% சீட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா மெரிட்ல மட்டும் தான் ஃபில் பண்றாங்க. இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒன்னு கிடையவே கிடையாது. சோ அட்மிஷன் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா நடக்கும்னு நாம நம்பலாம். ஓகே, இப்போ இந்த காலேஜ் எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்களோட நோக்கம் என்னங்கறத கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ் 2010ல நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தால ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல தரமான பொறியியல் கல்வியை கொடுக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட நேரடி நிர்வாகத்துல தான் இயங்கிட்டு வருது. அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, டெக்னிக்கல் எஜுகேஷன்லையும் ரிசர்ச்லையும் சிறந்து விளங்கி அது மூலியமா சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணுங்கிறது தான். இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வையை நமக்கு காட்டுது. சரி, அடுத்து இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமா அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு இங்க 240 சீட்ஸ் இருக்கு. இந்த 240 சீட்ஸும் 4 முக்கியமான பிரான்ச்சுகளுக்கு சரிசமமா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் 60 சீட்ஸ். அது என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் என்ஜினியரிங். இந்த 4மே கோர் என்ஜினியரிங் பிரான்ச்சஸ். இங்க இருக்கிற இந்த 4 பிஇ ப்ரோக்ராம்களுக்குமே ஏஐசிடி அப்ரூவல் இருக்கு. அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட அங்கீகாரம். இது ஒரு படிப்புக்கு கிடைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அரசு அங்கீகாரம். ஓகே, அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்க விரும்புற ஹாஸ்டல் வசதி, ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி பார்க்கலாம். வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இங்க பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. அதோட மெஸ்ல வெஜ் நான்வெஜ்னு 2 ஆப்ஷன்ஸும் கொடுக்கறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப், பிசி எம்பிசி டிஎன்சி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், அப்புறம் முதல் பட்டதாரி உதவித்தொகை, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்கள் மூலமா உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காலேஜோட லொகேஷனும் ரொம்பவே பிரைமான இடம் தான். சென்னை பெங்களூரு நேஷனல் ஹைவே மேலேயே இருக்கு. காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே வசதியா இருக்கும். ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செய்யற நேரத்துல காலேஜோட அபிஷியல் வெப்சைட் மற்றும் அரசு இணையதளங்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் தொகுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய பொறியியல் கல்லூரிகள் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? profsam.comக்கு வாங்க. +2ல இருந்து இன்ஜினியரிங் வரைக்குமான உங்க முடிவுகளுக்கு இதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி.